ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் தற்பொழுது ஆணைய தலைவர் SK ஹல்தார் தலைமையில் தொடங்கியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இதுல தமிழக அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்களா? என்ன தகவல்? மேலும் விவரங்களை சொல்லுங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 54வது கூட்டம் டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சில மாநிலங்களின் தலைவர்கள் நேரடியாகவும், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் காணொலி காட்சி வாயிலாக சென்னையிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை காவிரியில் இருந்து கர்நாடகா தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவு குறித்து விவாதித்து கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் காவிரியிலிருந்து கர்நாடகாவிற்கு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா 3500 கன அடி நீரை அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு ஒரு பரிந்துரை ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரை தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவு குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய இந்த பரிந்துரைக்கு எதிராக கர்நாடகாவில் மாண்டியா, மைசூர் உள்ளிட்ட இடங்களில் கர்நாடக விவசாயிகள் சாலையை மறித்து போராட்டத்திலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்டோம். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.